ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சதாவரி லேகியம், அதாவது தண்ணீர் விட்டான் கிழங்கு லேகியம்னு சொல்லுவாங்க, சதாவரி லேகியம்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேர் இருக்கு. இது வந்து பொதுவாக பெண்களுக்கு வரக்கூடிய கர்ப்பப்பை சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் வந்து சரி பண்ணக்கூடியது. ஆண்களுக்கு எப்படி அமுக்கரா சூரணம் வந்து அமுக்கரா லேகியம் இதெல்லாம் வந்து இனப்பெருக்கம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மருந்தாக இருக்கும், அதே மாதிரி பெண்களுக்கு வந்து இந்த சதாவரி லேகியம் ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்தாக வந்து பயன்படுத்தப்பட்டு வருது. அதாவது குழந்தை உருவாகிறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை சரி பண்ணக்கூடியது. கர்ப்பப்பையில் இருக்கிற நீர்க்கட்டியாக இருக்கட்டும், கர்ப்பப்பை சூடு, அதனால் வரக்கூடிய வந்து வெள்ளைப்பாடு, வெள்ளைப்படுதல், சிறுநீர்த்தாரை எரிச்சல், மொத்தத்தில் வந்து யூரின் பிளாடர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய இந்த சதாவரி லேகியம். நம்ம இந்த சதாவரி லேகியத்தை வந்து சரியான முறையில் வந்து இதை நம்ம தயார் பண்ணுறோம். அதாவது சதாவரி கிழங்கு, பாடைக்கிழங்கு, பால் முதுக்கன் கிழங்கு, நிலப்பனை கிழங்கு, இந்த நாளையும் வந்து பாலில் வேக வச்சு காய வச்சு திரும்ப வந்து இதோட இப்போ இந்த நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய எல்லா மருந்துகளையும் சேர்த்து அரைச்சி கடைசியில் வந்து இந்த நெய் தேன் சேர்ந்து இந்த ஒரு லேகியமாக நம்ம தயார் பண்ணி கொடுக்குறோம். ரொம்ப அருமையாக வேலை செய்யக்கூடியது. பொதுவாக குழந்தை இல்லாத தம்பதிகளை பொறுத்த வரைக்கும், அதாவது ஆண்களுக்கு வந்து அமுக்கரா லேகியம், பெண்களுக்கு வந்து சதாவரி லேகியம், இதை வந்து தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வாரத்தில் 2 நாள் தலைமுழுகி வந்தாங்க. அதாவது நல்ல செக்கு நல்லெண்ணெய் உடம்பு முழுவதும் தேய்ச்சி ஊற போட்டு குளித்து வரணும். இதில் வந்து பெண்களுக்கு வந்து அதை வந்து அந்த அளவுக்கு உடம்பு முழுவதும் தேய்ச்சி குளிக்கிறது தோது இல்லாட்டாலும் சும்மா டெய்லி தூங்கி எழுந்தோடனே தலையில் நல்லா நல்லெண்ணெயை குளிர தேய்ச்சி விட்டு ஒரு மணி நேரம் கழித்து குளிச்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உடம்புல சூடு குறைஞ்சிரும். ஆண்களுக்கு வந்து அவங்களுடைய விந்து சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் அந்த அமுக்கரா லேகியத்தில் சரியாயிரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த சதாவரி லேகியத்தில் அவங்களுக்கும் அந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இதில் சரியாயிரும். குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சூடு தான் வந்து காரணமாக இருக்கும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆணின் உடம்பு வந்து அதிகப்படியான உஷ்ணத்தில் இருந்தது அப்படின்னா விந்தில் இருக்கிற உயிரணுக்கள் வந்து இறந்துரும். அது வந்து உருவங்கள் சரியில்லாமல் போயிடும். அதே மாதிரி கர்ப்பப்பை சூடு, பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை சூடாக இருந்துச்சு அப்படின்னா உயிரணுக்கள் ஆணுக்கு நல்லா இருந்தாலுமே அந்த அந்த உயிரணுக்கள் அந்த கர்ப்பப்பை சூட்டில் இறந்து போகும். அதில் வந்து தங்கி வாழ முடியாது. அதனால் அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு வந்து இந்த உடம்புல வந்து சூட்டை வந்து கட்டாயமாக குறைச்சாகணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன வைத்தியம் பார்த்தாலும் சரி, இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சாகணும். இது வந்து உடம்புல உள்ள சூட்டை குறைக்கும். சூடு தான் 90% காரணமாக இருக்கும் இந்த குழந்தை இல்லாமல் போகிறதுக்கும் சரி, பெரும்பாலான வியாதிகளுக்கும் சரி. அதனால் வந்து ஆணுக்கு அமுக்கரா, பெண்களுக்கு சதாவரி லேகியம், வாரத்தில் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கனாலே ஒரு 6 மாதத்துக்குள்ள வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு குழந்தை பாக்கியத்தை வர முடியும். இந்த லேகியம் வேணும்னா நம்மக்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.